electrical wire slow-ஆ போய் கட் ஆச்சுன்னா ஹார்ட் ரேட் கம்மியாயிரும். when the heart rate goes very fast படபடப்பு வரும். இந்த ரெண்டு பிரச்சனை தான் மெயினா ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம்ஸ். ஒன்று ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம், இல்லாட்டி பவர் அவுட்டேஜ் ஆகலாம். ஸோ திஸ் ஃபீல்ட் விச் டீல்ஸ் வித் ஹார்ட் ரிதம் வந்து இட்ஸ் கால் கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜி. இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக ஃபாஸ்டா போறது தான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ங்கிறது அந்த ஹார்ட் ரிதம் பிரச்சனைகளால ரொம்ப காமனான பிரச்சனை. ஆவரேஜ் 1 in 100ன்னு வச்சுக்கலாம், 1%, which means India population 1.4 billion na, which means 10 million, which means 1 crore of the people have this problem called atrial fibrillation. Atrial fibrillation ரெண்டு important characteristics atrial fibrillation. ஒன்னு heart rate fast-ஆ போறது, ரெண்டாவது it becomes irregular. So irregular fast heart rate, படபடப்பு. most of the patients எனக்கு அப்பப்போ படபடன்னு நெஞ்சு அடிக்குது, தூங்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ படபடன்னு தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் படபடப்பு உணர மாட்டாங்க, பட் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் ஃபார் அ லாங் டைம் தே வுட் பி ஹேப்பிங். ரெண்டு காலில் வீக்கம், ஷார்ட்னஸ், மூச்சு வாங்குறது கஷ்டம், இல்லை நைட்ல மூச்சு வாங்குதுன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் கிடினஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் அதை விட வேர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸ்ட்ரோக்கு காரணம் என்னன்னு தெரியாம இருக்கும். தென் நியூராலஜிஸ்ட் கோஸ் த்ரூ திஸ் அண்ட் ஃபைண்ட்ஸ் தட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் உங்களுக்கு இருந்திருக்கு, அதனால ஹார்ட்ல கிளாட் ஃபார்ம் ஆகி அது பிரெயினுக்கு போயிடுச்சுன்ட்டு. ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் படபடன்னு அடிக்கும் பொழுது ஹார்ட்டுக்குள்ள கிளாட் ஃபார்ம் ஆகி பிரெயினுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்ட்ரோக் இஸ் அ காம்ப்ளிகேஷன், ஹார்ட் ஃபெயிலியர். இல்ல 4 பில்லர்ஸ், 4 தூண்டுகள் சொல்லுவோம் இதை ட்ரீட் பண்றதுக்கு. இம்பார்ட்டன்ட் பில்லர் தான் ப்ரொசீஜர்ஸ் டு பிரிவென்ட் இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் திருப்பி வராம தடுக்கிறதுக்கு. ஸ்ட்ரோக் ரிஸ்கை கம்மி பண்றதுக்கு பிளட் தின்னர்ஸ். இந்த ப்ரொசீஜர்ஸ்ல யூஸ்வலா நம்ம வாட் we have been using so far is radio frequency ablation நார்மலா. then in the last 4-5 years we have been using cryo ablation and இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போற டெக்னாலஜி, இப்போ வந்திருக்கிற டெக்னாலஜிக்கு பேர் தான் Pulsed Field Ablation, PFA. So we are launching this Pulsed Field Ablation both at Alwarpet and at Vadapalani. Alwarpet is the Medtronic PulseSelect system இதோட பேரு, which is one of the world's leading PFA systems in the current scenario. அதே மாதிரி Johnson & Johnson உடைய Varipulse system that again we are have launched and installed and launched at Kauvery Hospital, Vadapalani, both at the same time. So Medtronic PulseSelect at Alwarpet and Varipulse system at Vadapalani. So yesterday's patient, Dr. Sivakadaksham saroடைய patient, இந்த patient 3-4 months palpitations நிறைய இருந்திருக்கு, மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்திருக்காங்க. பட் திருப்பி அந்த எபிசோட்ஸ் ஆஃப் palpitations வந்துட்டு இருந்துச்சு பேஷண்ட். அவங்களுக்கு படபடப்பு வாஸ் டிஸ்டர்பிங் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். அப்கோர்ஸ் சார் அட் ஸ்டார்டட் பிளட் தின்னர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம். பட் அது மெடிசன்ஸ் மீறி போயிடுச்சு அந்த படபடப்பு. அதுக்கு மெடிசன்ஸ்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில சார் வாண்டட் ஃபர்தர் என்ன பண்ண முடியும்னு கேட்டிருந்தாரு. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு we have offered this procedure. இந்த மாதிரி இந்தியாவில் பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் வருது, we will do this procedure and you will get good results for this procedure. And Dr. Sunit Mittal, he had come from United States. நேற்று சாயங்காலம் நடந்த ப்ரொசீஜர் இது. And Dr. Sunit Mittal நியூ ஜெர்சியில் வேலி ஹெல்த் சென்டர்ல இருந்து he had come and he had supervised the procedure yesterday. டெக்னாலஜி மாதிரி வச்சுக்கோங்களேன், கால் வழியா தான் பண்றோம். we are doing everything from the leg. கால் வழியா போயிட்டு இங்க ஒரு ஹேண்ட் அப்லேட்டர்னு சொல்றது. இந்த ஹேண்ட் அப்லேட்டர்ல we are using this ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி we are doing. ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு எந்த இடத்துல நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் வயர் சிக்னல் ஷார்ட் சர்க்யூட்ஸ் இருக்கோ அந்த இடத்த நம்ம we are ablating. This is that system that I was pulse field ablation system, Medtronic's PulseSelect system. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, the patient procedure usually 2-2.5 hours போகும் ஒரு atrial fibrillation ablation procedure-னா. cryo ablation it brought it down to 1.5 hours. Now with this pulse field ablation, yesterday's procedure was finished in 45 minutes. அதுல டீச்சிங் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அவர் வந்து இது பண்ணுங்க, அப்படி பண்ணலாம்னு சொல்றது. பட் ஆக்சுவல் டைம் நீங்க பாத்தீங்கன்னா 30 to 45 minutes we should be able to finish this procedure comfortably. And the patient வந்தது நேற்று காலையில் அட்மிட் ஆனாங்க, இன்னைக்கு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. ஸோ தட் இஸ் தி பிகஸ்ட் ப்ளஸ். 20-25 years back all we used to do surgeries for these procedures of atrial fibrillation. Now with these technologies the patients get discharged within 1 day. So no surgery is a keyhole procedure. Faster, safer and higher efficacy is the key for this procedure. Highlights of this procedure. Most importantly, patient point of view,
பார்த்தீங்கன்னா quick mobilization and a shorter hospital stay. And Vadapalani. Again, thanks to all of you for your kind attendance of this press. அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு ஏட்ரியம், அப்பர் சேம்பருக்கு பேர் ஏட்ரியம்னு பேரு. லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல 4 பல்மனரி வைன்ஸ் லங்குல இருந்து பியூர் பிளட்டை கொண்டு வந்து சேர்க்குது ஹார்ட்டுக்குள்ள. அந்த பல்மனரி வைன் என்ட்ரன்ஸ்ல இருந்து தான் இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு ஸ்டிமுலேஷன் ஆரம்பிக்குது. இதை கண்டுபிடிச்சோன்னே அந்த இடத்துல போய் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவை வச்சு அப்ளேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் அ tedious procedure. The success rate was only 40 to 60%. And then recently, about 4 or 5 years back, we started using a cryo balloon, cooled balloon, and the entrance of 4 pulmonary veins வச்சு அந்த எந்தெந்த ஏரியால இருந்து அது ஜெனரேட் ஆகுதோ அந்த இம்பல்சஸ் அது எல்லாத்தையும் கோல்ட் ஃப்ரீஸ் பண்ணி அப்ளேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வில் ஃபார்ம் அ ஃபைப்ரஸ் டிஷ்யூ அண்ட் தென் தெர் வில் பி நத்திங். சக்சஸ் ரேட் வாஸ் மோர் தென் 70%. ஈவன் டுடே த சக்சஸ் ரேட் இஸ் அப் டு 70 to 80%. இந்த பல்ஸ் ஃபீல்ட் அபிலேஷன்ங்கிறது இந்தியாவுக்கு வருமானு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால், பிகாஸ் எவ்ரிடே ஒரு பேஷண்ட் வருவாங்க ஃபாரின்ல இருந்து, அவங்க சில்ட்ரன் வந்து கேட்பாங்க, சார் இங்கே PFA இருக்கா சார் அப்படின்னு. அப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு. தீபை கேட்டேன். தீப் செல்லிங் மீ இட் மே டேக் 5 years ஃபார் அஸ் டு கெட் தட் மிஷின். இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி திங் ஆல்சோன்னு. பட் somehow he has worked it out and brought it. I asked him about 1.5 years back. He has brought it, even though he said it will take 5 years. He has got it immediately thanks to the management of Kauvery Hospital, and we could get it, and we have done that procedure yesterday. ஏன் இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, இன்னைக்கு people live longer. When you live longer, for a very long time we were thinking only cancer was the disease that we are going to get. But today we know that all over the world, more than cancer, what is happening is cardiac failure with or without atrial fibrillation. அதாவது இருதய செயலிழப்பு. இது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னாலையும் வரலாம், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இல்லாமையும் வரலாம். ஸோ இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னால வந்ததுன்னா, அவர் சொன்ன மாதிரி மோஸ்ட் டிசேபிளிங் ஸ்ட்ரோக் இஸ் தி அவுட்கம். அண்ட் பிரெத்லெஸ்னஸ், பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஸோ இப்போ வந்துட்டு த லேட்டஸ்ட் இஸ் தி பல்ஸ் ஃபீல்ட் அபிலேஷன் வித் ஆல் தி அட்வான்டேஜஸ் தட் மீதி கிரையோபலூனை கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு கத்தீட்ரு காமிச்சாரு. அந்த கத்தீட்ரு போய் அந்த பல்மனரி வெயினோட எல்லா சைட்லையும் பட்டும் படாமையும் இட் வில் ஜென்ரேட் த பல்ஸ் வேவ் frequencies, and then it ablates all the stimulating factors. அங்கிருந்து கிளம்புற எல்லா விதமான அந்த ஃபயரிங்கையும் இது நியூட்ரலைஸ் பண்ணிடுது, and patient becomes better. The success rate should be around 90% now. Once you finish this, the recurrence is probably only in a few people, 10%. I congratulate the team and I wish them all the best for having brought in the latest, the best technology available so far in the world. All the best, Deep. Once again, we thank Dr. Shivakadaksham sir for gracing the occasion and all our senior consultants who have joined us today. Last but not the least, we thank the press members also for attending the press. Very good morning to all of you. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிரஸ் மீட் வச்சது காரணம் வந்து லான்ச் ஆஃப் பல்ஸ் ஃபீல்ட் அப்லேஷன். பல்ஸ்டு ஃபீல்ட் அப்லேஷன்ங்கிறது ஷார்ட் ஃபார்ம் வந்து PFAன்னு நம்ம சொல்லுவோம். இந்த PFAங்கிற டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு ரொம்ப புதுசு. டெவலப்டு நேஷன்ஸ்ல US, UK, ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கிற நேஷன்ஸ்ல கடந்த ஒரு 2-3 வருஷமா இந்த டெக்னாலஜி இருந்திருக்கு. இது ரொம்ப ஆர்வமா இந்தியாவில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. டாக்டர் சிவகடாக்ஷன் சொன்ன மாதிரி பேஷண்ட்ஸே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சார் இந்த PFAன்னு சொல்றாங்களே அது வந்து நம்ம ஊர்ல இல்லையா? சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியூருக்கெல்லாம் போயிட்டாங்க, சார் நான் அந்த டெக்னாலஜிக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வாங்குறதுக்கு நான் வெளியூர் போய்க்கிறேன் சார், இங்க நம்ம ஊருக்கு வந்தா சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு வாண்டட் டெக்னாலஜி, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டெக்னாலஜி PFA. இந்த PFA டெக்னாலஜி இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, 2 ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட் காவேரி ஹாஸ்பிட்டல் பிளஸ் வடப்பள்ளி காவேரி ஹாஸ்பிட்டல், 2 ஹாஸ்பிட்டலுமே இந்த பல்ஸ் ஃபீல்ட் அப்லேஷன்ங்கிற டெக்னாலஜியை லான்ச் பண்ணியிருக்கோம். ஆழ்வார்பேட் ஹாஸ்பிட்டலில் மெட்ரானிக் உடைய PulseSelect சிஸ்டம், அண்ட் தென் வடப்பள்ளி ஹாஸ்பிட்டலில் ஜான்சன் அண்ட் ஜான்சனோடைய Varipulse catheter system. இந்த ரெண்டுமே வேர்ல்ட்ஸ் லீடிங் டெக்னாலஜிஸ் பல்ஸ் ஃபீல்ட் அப்லேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த பல்ஸ் ஃபீல்ட் அப்லேஷன் டெக்னாலஜி மூலமாக பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மெயின் திங் வந்து குவிக் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் வந்து யூஸ்வலாக பல்ஸ் ஃபீல்ட் அப்லேஷன் மற்ற பழைய அப்லேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கிரையோ அப்லேஷன்லாம் பண்ணும்பொழுது 1.5 to 2 hours 2.5 hours ஆகலாம்.
பேஷண்ட் யூஸ்வலி 48 hours 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். வென்டிலேட்டர்ல எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் ப்ரொசீஜர் எப்படின்னா தூக்கத்துல செடேஷன் சொல்லுவோம், கான்ஷியஸ் செடேஷன்லயே பண்ணி முடிச்சிடலாம். இதை 30 to 45 நிமிஷத்துல ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு பாசிட்டிவ் என்னன்னா பேஷண்ட் 2 மணி நேரம் ஐசியூல இருந்து பார்த்துட்டு தென் எல்லாம் ஆல் குட், எல்லாம் பிரச்சனை எதுவும் இல்லை, வைட்டல்ஸ் எல்லாம் நார்மல்னா இமீடியட்டா நம்ம ரூம் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டு முடிஞ்சா அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பிளான் இருந்தா பண்ணிக்கலாம். ஏன்னா யூஎஸ்ல எல்லாம் சேம் டே கேர் டிஸ்சார்ஜ் தான் பண்றாங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு. நம்ம வந்து நம்ம உள்ள இன்சூரன்ஸ் பர்பஸஸ் 24 hours கட்டாயம் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு அவசியம் இருக்கு. அதனால ஒரு 24 hours ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ பேஷண்ட்க்கு குவிக் மொபிலைசேஷன், ஷார்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே அண்ட் பேக் டு நார்மல் லைஃப் ஆஸ் குவிக் ஆஸ் பாசிபிள். ரெண்டாவது, இந்த ப்ரொசீஜரோட எஃபிகசி, சேஃப்டி ரெண்டுமே பழைய டெக்னாலஜிஸ்க்கு ரொம்ப புதுசு. ஸோ இட் இஸ் வெரி ஹையர். சேஃப்டியும் சரி, இதோட எஃபிகசி அதாவது இதோடைய சக்சஸ் ரேட். யூஸ்வலா டாக்டர் சிவகடாட்சம் அகைன் சொல்லிட்டு இருந்தாரு, பழைய டெக்னாலஜிஸ்ல 60-70% சக்சஸ் ரேட் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டெக்னாலஜில சக்சஸ் ரேட் இஸ் அரௌண்ட் 90% ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ரொசீஜர். சேஃப்டி ரொம்ப முக்கியமானது. சேஃப்டி பேஷண்ட்டுக்கு வந்து வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடக்கூடாது, அதுலயும் இந்த ப்ரொசீஜர் ரொம்ப உதவுது கம்பேர்ட் டு தி ஏர்லியர் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நோ டவுட் பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன்ங்கிறது ஒரு கேம் சேஞ்சர். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கேம் சேஞ்சர். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா நேற்று வந்த டாக்டர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி இல்லை க்ரையோ அப்ளேஷன் பண்ணோம்னா அவங்க வந்து தே வில் லால மாட்டிப்பாங்க. தி லா வில் ஆஸ்க் வை டிட் யூ யூஸ் ஓல்ட் டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் யூஸ் பண்ணல? ஏன்னா திஸ் இஸ் ஹையர் சேஃப்டி, இதுக்கு சக்சஸ் ரேட் அதிகம் தெரிஞ்சு ஏன் இது யூஸ் பண்ணலன்ட்டு தே வில் பி ஸ்டியூட் இன் தி லா. ஸோ தட் இஸ் ஹவு திஸ் டெக்னாலஜிஸ் சக்சஸ் ரேட் ஹேஸ் கம் அவுட். ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து வி ஹேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். நம்ம ஊர்ல வந்தது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, நம்ம கேத் லேப், ஹைபிரிட் கேத் லேப்னு ஒன்று இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் தான் லான்ச் பண்ணோம். இதுக்கு பேர் ஹைபிரிட் கேத் லேப். நேற்று அந்த ஹைபிரிட் கேத் லேப்ல தான் ஒரு 69-year-old ஃபீமேலுக்கு ஒரு முதியவர், அவர் வந்து அவங்களுக்கு அடிக்கடி இந்த படபடப்பு வந்துட்டு இருந்துச்சு. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு அந்த படபடப்பு கண்ட்ரோலுக்கு வரல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மெடிசன்ஸ்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸ்பெஷலி அந்த அமியோட்ரோன் அந்த மாதிரி யூஸ் பண்ற மெடிசன்ஸ்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம். ஸோ அதுக்கு பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் யூஸ் பண்ணி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 ரேடியோ ஃப்ரீக்வன்சி க்ரையோ எல்லாம் சொல்லி பார்த்தோம். இல்லை சார், அது பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் வந்தப்பறம் நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வந்தோடனே நேற்று பண்ணி முடிச்சிட்டோம் சாயங்காலம். இன்னைக்கு டிஸ்சார்ஜும் ஆயிட்டாங்க அந்த பேஷண்ட். அடிக்கடி படபடப்பு வருது. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டல்ல மூச்சு வாங்கணும் ஒருத்தர் வந்து அட்மிட் ஆயிட்டாங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர்னு அர்த்தம். இந்த படபடப்புனால ஹார்ட் ஃபெயிலியர் வந்து அட்மிட் ஆயிட்டாங்கன்னா இது ஸ்ட்ரோக் வந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே இனி வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இமீடியட்டா இதை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா திருப்பி இது வரது தடுக்கணும். அடுத்த தடவை திருப்பி படபடப்பு இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரும்போது திருப்பி ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இட் குட் பி வெரி டிவாஸ்டேட்டிங். திருப்பி ஹார்ட் ஃபெயிலியர் வரும்பொழுது உயிர் பிழைப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக் ஆர் ரிகரண்ட் பால்பிட்டேஷன். சில பேர் பேஷண்ட்ஸ் டிப்பிக்கலா சொல்லுவாங்க, சார் ஃபுல்லா சாப்பிட்ட உடனே எனக்கு படபடன்னு அடிக்குது, நைட் தூங்குனா எனக்கு படபடன்னு அடிக்குது, என்னால தூங்க முடியல. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிவியரா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு சார், எனக்கு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அகைன் இந்த makes this their quality of life much better. இந்த ரிசல்ட்ஸ் நாங்க பழைய டெக்னாலஜில பார்த்திருக்கோம், நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்திருக்கோம். பட் now what makes this technology different என்னன்னா ஸ்பீட், efficacy, அதாவது சக்சஸ், ஹையர் சக்சஸ் ரேட், அண்ட் தென் சேஃப்டி. பேஷண்ட்க்கு இட்ஸ் வெரி சேஃப். பழைய டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்க்கலாம் சார். அதாவது நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு பலூன் இருக்குது, அதுதான் ஒரு அணுக்கள்னு வச்சுக்கோங்க. இந்த பலூனை வெடிக்கிறதுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வைக்கலாம், சூடு வைக்கிறது. இதுதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி, ரொம்ப காலமா யூஸ் பண்றோம். ஒரு ஐஸ் வச்சுட்டாலும் அந்த பலூன் வெடிக்கும், அதான் கிரையோ டெக்னாலஜி. கிரையோ அப்ளேஷன் டெக்னாலஜி கடந்த 2-3 வருஷமா யூஸ் பண்ணிருக்கோம். இது பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன். ஒரு சின்ன பின்னூசி எடுத்து அந்த பலூனை வளைக்கிறது. ஒரு சின்ன ஹோல், அந்த அணுக்கள்ல ஒரு ஹோல் போட்டா அந்த பலூன் தானா வெடிச்சிடும். அதே மாதிரி இந்த அணுக்கள் தானா வந்து கொலாப்ஸ். ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். காஸ்ட் ரெண்டாவது நீங்க கேட்டீங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ப்ரொசீஜர்ஸ், கிரையோ அப்ளேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் 5 லட்சம் ரூபாய் அரௌண்ட் பண்ணிருக்கோம். திஸ் வில் ஆல்சோ காஸ்ட் அரௌண்ட் தி சேம். இது யூஷுவலா யார் இப்போ இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் யார் பொதுவாக நாங்க பாக்குறது வயசு வந்து 50 இயர்ஸ்ல இருந்து 70, 75, 80 இயர்ஸ் வரைக்கும் இங்க இருக்கிற அந்த பாப்புலேஷன் தான் மெயினா இது யூஸ் ஆகுது. எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க? காம்ப்ளிகேஷன்
இது வந்து நம்ம 8 இயர்ஸ் வரைக்கும் ஈஸியா யூஸ் பண்ணலாம் சார், எந்த பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ணலாம். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றது தடுக்கிறோம், ஏன்னா அவங்களுக்கு அந்த உடம்புடைய சத்து இருக்குமா இல்லையான்னு தெரியாத ஒரு ப்ரொசீஜர் பண்ணிக்கிற அளவுக்கு. அதனால 50 இயர்ஸ் ஒரு 8 இயர்ஸ்க்குள்ள நம்ம ஈஸியா நம்ம இப்பெல்லாம் என்னன்னா இந்த ஒபிசிட்டி, ஸ்னோரிங் ப்ராப்ளம்ஸ், குரட்டூர பிரச்சனை அதிகமா இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஒபிசிட்டினால. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. அதனால 40-45 வயசுலயே நிறைய பேருக்கு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துடுறதுனால அவங்களுக்கு இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் 40-50 வயசுலயே நிறைய பேருக்கு பார்க்கும். அவங்களுக்கு நாங்கள் we are trying to manage with medicines. மெடிசன்ஸ்ல அவங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியலன்னா இந்த அப்ளேஷன் ப்ரொசீஜர் உதவும்.